ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் ஒரு சின்ன காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்படும் போது ரொம்ப ஆர்வமா ஆண்டவருக்குள்ள வேதத்தை வாசிச்சிருப்போம், ப்ரே பண்ணியிருப்போம். நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரோட அன்பை பற்றி நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதை பற்றி ஆண்டவரை நிறைய சொல்லியிருப்போம். ஆனால் லேட்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு அது ஒரு ட்ரெடிஷனாக மாறி இருக்கும்ல. ப்ரே பண்ணணுமா, பைபிள் படிக்கணுமா, அது ஒரு ட்ரெடிஷனாக அந்த இனிஷியலாக இருக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்டில் ஹேவிங் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், குட் ரிலேஷன்ஷிப் வித் காட்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. பட் இஃப் யூ ஃபீலிங் சம்வேர், எனக்கு நான் ஆண்டவருக்கு என்ன வச்சிருந்த ஸ்பாட்ல நான் இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஒருவேளை உங்கள் லைஃப்ல நீங்கள் ஆண்டவர் உங்களை ரட்சித்து நிறைய பாவங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி நீங்க அதை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்னைக்கு திரும்பி அதை நீங்க ஒரு அந்த பாவத்தெல்லாம் திரும்பி உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க, இல்லை என் லைஃபை நான் மிஸ் ஆகிக்கிட்டேன், இதுல இருந்துலாம் என்னால மீண்டு வர முடியுமா அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு காலத்துல உங்களை ரச்சித்தாரு. இதை விட கொடூரமான பாவத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாருன்னா அன்னைக்கு அற்புதம் செஞ்ச தேவன் இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. Give a chance to God and come again to God's presence and pray, Lord, before you ask for forgiveness, God already forgiven you. So that's the truth, because He carried a cross for us. அவர் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக சகல பாடுகளையும் பட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவர் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்னைக்கு அதே தேவன் உங்களை ஒரு நல்ல வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. திரும்பி அந்த ரிலேஷன்ஷிப் வித் காடை எப்படி நீங்க இனிஷியலா இருந்தீங்களோ அதே மாதிரி புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. ஸோ ஒப்பு கொடுங்க. இல்ல நான் இந்த பாவத்தெல்லாம் நான் டீல் பண்ணிட்டு தான் நான் ஆண்டவர் கிட்ட வருவேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க யோசிங்க, நம்மளால எந்த விஷயமே பண்ண முடியாது. We need to as a branch we need to attach to Jesus because he is a vine. So அவர் இல்லாம நம்மளால எந்த காரியமும் செய்ய முடியாது. அவர் தான் பரிசுத்தர். ஒரு பரிசுத்தமான நம்ம வாழ்க்கையை வாழணும்னா அவரோட சமூகத்துல போய் உட்காருங்க, அமருங்க. ஆண்டவர் திரும்பி என்னோட லைஃபை நீங்க ஒரு மிராக்கலா மாத்துங்கன்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்காரு. ஸோ டிப்ரெஸ் ஆகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. God got you. Amen.